ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி 2025 விண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு ஹாப்பியான டைமில் நிறைய பிளேஸில் ஒரே மழை வெள்ளம் இயல்பு வாழ்க்கையை பாதிச்சிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஒண்டர் ஹில்ஸ் போகலான்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆமாங்க, இந்த ஒண்டர் ஹில்ஸ்க்கும் எங்களுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்குது. போன வருஷம் இதே டைமில் தான் எங்கள் 2 வீட்லேயும் பேசி உறுதி பண்ணாங்க. எப்போயும் அவர் ஒர்க்கு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரீ டைமில் தான் கால் பண்ணுவாங்க எனக்கு. ரூம் விட்டு நான் சவுதியில் வெளியில் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒண்டர் ஹில்ஸ் ஃபெஸ்டிவல் 24 தான். வீடியோ காலில் தான் நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போவே சொன்னாங்க பயங்கர குளிராக இருக்கணும். வீடியோவில் பார்க்குற எனக்கே ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டைமில் அதை பேஸ் பண்ணி தான் நான் ஸ்வெட்டர் போட்டு போயிருந்தேன். போன வருஷம் இருந்த அந்த சில்னஸ் இந்த வருஷம் இப்போ வரைக்கும் இல்லை. இனி வர்ற நல்ல சில்னஸ் மேபி இன்க்ரீஸ் ஆனால் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒண்டர் ஹில்ஸ் என்ட்ரி ஃபீஸ் 30 ரியால் வீக்கெண்டில். இதே நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா 20 ரியால் தான். இது ஜஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ்லாம் இருக்குது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸ் லொக்கேஷன்லேயே உங்களுக்கு கவுண்டர் இருக்கும். நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அனிமல்ஸ், ஃப்ளார்ஸ், லைட்டிங் எஃபெக்ட்ஸோட நிறைய ட்ரீஸ், டான்ஸ் ப்ரோக்ராம், நிறைய ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ், ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். வாட்டர் ஷோஸ், குழந்தைங்க டான்ஸ் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு ஸ்டேஜஸ்லாம் லைட் ப்ளஸ் மியூசிக்கோட எஃபெக்ட்ஸோட பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறதா என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க. எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரீ கண்ணை திறந்து மூடுற மாதிரி இருக்குமா. புலி, சிங்கம் அது பக்கத்தில் நிற்கும்போது சவுண்டு கொடுக்குற மாதிரி எல்லாம் செட் பண்ணி அடல்ட்ஸ் நமக்கே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சான். இன்னொரு விஷயங்க, இந்த ஃபெஸ்டிவலில் சுற்றி பார்க்குறதுக்கு மினிமம் 2 to 3 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் பேபிஸோட இல்லைன்னா வயசானவங்க கூட போனீங்கன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ணிவிட்டு போய்க்கலாம். நீங்கள் வீக்கெண்டில் போகிறீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வீக்கெண்ட் ஈவினிங்கில் தான் போனோம். அந்த டைமில் ரஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. இங்கே மல்டிபிள் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி இருக்கும். நீங்கள் எந்த என்ட்ரி கேட்டில் போகிறீங்களோ அதிலே வர பாருங்கள். வேறு எக்ஸிட்டில் வந்தாலுமே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பே பண்ண தேவையில்லை அதுக்கு. நீங்கள் காரில் வந்தாலோ அல்லது அந்த லொக்கேஷனை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதை ஏன் ஹைலைட்டாக பண்ணுறேன்னா, நாங்கள் வேறு எக்ஸிட்டில் வந்துட்டோம். எங்கள் பார்க்கிங்க்கு வர்றதுக்கே டைம் எடுத்துருச்சு. இதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் ஏதாச்சும் இந்த வீடியோஸில் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒண்டர் ஹில்ஸ் பிளான் பண்ணுற மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.